அந்த ஆஃப் ரோடு வந்துட்டு இருக்கையிலே பேட்ரி முடிஞ்சிச்சு. அதுலேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே சோலையார் டேம் வந்துட்டோம். இப்போ தான் ரீச் ஆக போகிறோம் சோலையார் டேமு. செம்மையாக இருக்குது பாருங்கள். தண்ணி லைட்டாக திறந்துட்ருக்காங்க. சூப்பராக இருக்குது. வா, இதான் சோலையார் டேம். வெறியாக இருக்கு பாருங்க. அப்படியே டேம் வியூவோட நல்ல ஒரு மீன் கறி ஆம்லேட்டு, சாப்பாடு, சாம்பார், மீன் குழம்பு. அடிப்பொலி. போலாமா? எல்லாம் எடுத்துட்டீங்களா? போயிட்டே இருக்கலாம். நீ எவ்வளோ டேமுங்க உள்ளே போகிற வழி இருக்காமா, போய் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலாம். கேரளாவா? வா பார்ப்போம். குட்டி அருவி. ஒரு ஏடி பைக்கு ஜம்மு நிற்குது. ஒரு கப்பல் கோல்ஸ் பண்ணுறாங்க. கப்பல் கோல்ஸ். பாருங்க, இங்கே தான் டேம் இருக்குது. இப்படி தான் போகணும். நடந்து போவோமா, வண்டிகளை போவோமா? இது வரைக்கும் தான் நடக்க முடியும். இதான் சோலையாறு டேமா? உள்ளே அலோவ் பண்ணுறதில்ல போல். இது வரைக்கும் விட்டுட்டு இது பண்ணிடுறாங்க. போட்டிங்கும் இல்லை. எங்கே விடுங்க, போகலாம். இதுக்குள்ளே போய்ட்டு பொதுமக்கள் யாரும் உள்ளே செல்ல அனுமதி இல்லை. மீறினால் தண்டிக்கப்படுவீர்கள். அவனுங்களாம் உள்ளே இறங்கியிருக்கானுங்க. லோக்கல் கைஸா? ஓ, டேம் ஃபுல்லாக இருக்குடா. போட்டிங் விட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். உள்ள ஸ்பீடு போட்டு. அவ்வளோதான், சோலையார் டேம் தான் பார்த்தாச்சு. ரோடு கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த ரோட்லேயே வந்துருக்கலாம் சாமான். ஒரு டேம் ஃபுல்லாக இருக்குது. ஏரியா இருக்குது பாருங்கள். அப்படியே மெதுவாக போகலாம். பார்த்துட்டு ஃபுல்லாக இருக்குது டேம் தண்ணி. சோலையார் டு வால்பாறை ரோடு சூப்பராக இருக்குது. இந்த ரோடு, அதில் அந்த கூழாங்கல்லாறு வழியாக வந்த ரோடு கொஞ்சம் தூரம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு பெரிய ஆஃப் ரோடு பார்த்துருப்போம். இந்த ரோடு சூப்பராக இருக்குது. நல்ல பெருசாகவும் இருக்குது. ஒரு டேமேஜ் இல்லை. டேக் எ பிரேக் அண்ட் கெட் ரீசார்ஜ்டு. அருமையான ரோடுங்க பாரு. வால்பாறை 9 கிலோமீட்டர்.
ஒரு பொல்யூஷன் இல்லை, ஒரு தூசு இல்லை, ஒரு பூச்சி இல்லை, கண்ணில் அடிக்க மாட்டேங்குது. இதே நம்ம ஊருக்குள்ளே போகிற மாதிரி இருந்தால் எத்தனை பூச்சி கண்ணு அடிச்சிருக்கும். 6 மணிக்கு பொள்ளாச்சி போயிடும். சோலையாறு டேம்லேருந்து வந்தோம் இந்த ரோட்டில். இது போனால் வால்பாறை சிட்டிக்குள்ளே போகும். இது வந்து அவுட்ரு பொள்ளாச்சி போயிடும் போல், அதாவது இடையில போய் ஜாயிண்ட் ஆகும் போல். நம்ம அங்கே ஒரு டைம் பார்த்தோம். ஸோ 60 கிலோமீட்டர். ஸோ அதனால் இப்போ பொள்ளாச்சி டேரெக்டாக போகலாம். ஏன்னா வால்பாறையில் ஒன்றும் இல்லை, சுற்றி பார்த்த அளவுக்கு அவுட்ரு தான் போகணும், குளங்கள் அருவி. ஸோ அதனால் பொள்ளாச்சி போயிடலாம் இல்லை அப்படின்ட்டு பிளான். ப்ளஸ் மரம் அதெல்லாம் அடிபொலி அடிபொலி ஃபுல்லாக தான் இருக்குது நீளம் இல்லாமல். ரோடு நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல. மேபி ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஜாயிண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம பொள்ளாச்சிலேருந்து வால்பாறை போவோம்ல, ஸோ வால்பாறைக்கு 4-5 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஜாயிண்ட் ஆகும். அவனை ஒரு ரைட்டு பிரிஞ்ச மாதிரி பார்த்தேன், அந்த ரோடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ நல்ல டானிங். வண்டி ஓட்டுறதுக்கு தான் பெரிய கட்டெடுத்து கிட்டுன்னு போகலாம். அறுபத்தொரு கிலோமீட்டர் பொள்ளாச்சி. நம்ம கிளைமேட் சில்லுன்னு இருக்குது, இறக்குன்னு போட்டாகணும். குளிர் 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 என்ன அடி விட்டுரும். ஆனால் இங்கே இருக்க குருவிங்களுக்கெல்லாம் ஒரு பயமே இல்லாமல் இருக்குது, ரோட்டில் எல்லாம் சுற்றுது சால்ட்டா. அங்கேருந்து வந்து குளங்கள்லாரும் பார்த்துட்டு 2 டீ குடிச்சிட்டு மட்டை ஏறி வித் கட்லா மீன் சாப்பாடு சாப்பிட்டுட்டு திரும்பி போகிறோம். செம்ம ட்ரிப் இல்லை? நல்லா இருக்கு, அன்எக்ஸ்பெக்டடாக ட்ராவலிங். அந்த ரோடு டீ எஸ்டேட் நிறையா இருந்தது, அந்த எஸ்டேட்டுக்குள்ளேயே போகிற மாதிரி இருந்தது. பட் இந்த ரோடு வந்துட்டு கொஞ்சம் ஏரியாலாம் டெவலப் ஆகிருக்குற, வீடுகள்லாம் நிறையா இருக்குது. நல்லா இருக்குல்ல? வால்பாறை போட்டிருக்கு பாரு. ரைட் எடுத்தால் 1 கிலோமீட்டர் வால்பாறை, லெஃப்ட் எடுத்தால் பொள்ளாச்சி 58 கிலோமீட்டர். ஐயர்பாடியா? ஐயர்பாடியாமா அது? இப்போ வால்பாறை தாண்டி அந்த சைடு கூழாங்கல்லாறு போகிற வழியில் தான் ஒரு டீ ஃபேக்ட்ரியோட ஸ்மெல்லு சூப்பராக இருந்துச்சு, ஃப்ரெஷ் டீ. போயிட்டே இருக்கலாம். 58 கிலோமீட்டர் கரெக்டாக 6 மணிக்கு ரீச் பண்ணுற மாதிரி. செம்மையாக இருக்கு பாரு. எப்போவும் ஹேர்பின் பென்ஸ்லாம் வந்ததுன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போய்க்கணும்.
கீழேருந்து மேலே ஏறுற வண்டி இருக்கும் வழிபடம் பஸ். இந்த மாதிரி பெரிய வண்டி திரும்பிச்சுன்னா நம்ம ரைட் சைடு தான் யூஸ்வலாக லெஃப்ட் சைடு தான் போவோம். ஹேர்பின் பெண்டில் மட்டும் வண்டி ஏதாவது வந்ததுன்னா ரைட் சைடு போகிறது நல்லது நமக்கு. அதான் ரூல்ஸ். கீழே இறங்கிட்டோம். ஆலியார் டேம் அடிவு பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக இருக்குது. ஆலியார் வந்தாச்சு. அடுத்து பொள்ளாச்சி, நேராக வீட்டுக்கு தான். ஓகே, செக் போஸ்ட் வந்தாச்சு. இவ்வளோதான் வால்பாறை ஒன் டே ட்ரிப். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டாட்டா, பாய்.